அன்பான சகோதரிகளே, நேற்று பேசின விஷயம் வசனம் ஜான் 4:24 காட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் ஸோ தோஸ் ஹூ வர்ஷிப் ஹிம் மஸ்ட் வர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். அது விஷயத்தில் நான் நேற்று பேசிட்டே இருந்தேன். அது பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கடவுள் பிதா ஒரு கடவுள், அவர் தான் இந்த உலகம் இந்த யூனிவர்ஸ் உருவாக்குனது. அவரோட மகன் இயேசு கிறிஸ்து, அது பேர் பரிசுத்தமான ஆவி. அது 3 யூனிட்டு கடவுள் ட்ரினிட்டி நம்ம சொல்லுவோம். அது தனியாக அது பேர் மனுஷனை விட்டு மனுஷனை உருவாக்குறது ஆவியாக விட்டு அது பேர் ஆத்மா. இது 3 வித்தியாசம். இது பற்றி நேற்று நான் பேசுறது சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. மனுஷன் மூளையில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும் அவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு லிமிட் உண்டு, அது மேலே ரொம்ப ஸ்டோர் ஆகாது. அது நீங்கள் ப்ரெசென்ட் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிலீட் ஆகிருக்கும். அந்த பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் சூலில் தான் இருக்கும். அதான் சூல் உங்கள் அல்கோரிதம் செட் பண்ணி வச்சுருக்கோம். உடலுக்கு அல்கோரிதம் செட் பண்ணி வச்சுருக்கு. அது உங்கள் உடல் எத்தனை நாள் தான் இருக்கணுமோ, எத்தனை நாள் கழிச்சு அது என்னதாகும், அது எல்லாம் அதுக்கு தெரியும். அது நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு முந்தைய அதுக்கு நம்ம பாடு தெரியும். நம்ம உயிர் போன பிறகு அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு அதுவும் தெரியும். அதெல்லாம் உறுதியாகணும். அதுதான் சோல் நம்ம மனுஷனோட விட தான் இருக்கும். அது எல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுகிட்ட இருக்கும். அதை பற்றி நம்ம சோல் இன்னைக்கு என்னது, நம்ம மனுஷன் ஒரு ஃபிசிக்கல் இல்லை அவைலபிள். சோல் கண்ணுக்கு தெரியாது, ஸ்பிரிட் கண்ணுக்கு தெரியாது, ஹோலி ஸ்பிரிட் கண்ணுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்படியே கடவுள் பிதாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்பிரிட்னுக்கு என்னது, ஸ்பிரிட் யார் உருவாக்குறா? நம்ம மனுஷனோட ஸ்பிரிட்னு வச்சுக்கோங்க. மனுஷன் யாரை உருவாக்குறா? மனுஷன் ஒரு ஸ்பிரிட் உருவாக்குவான். மனுஷன் தான் ஸ்பிரிட் உருவாக்குவான். அது 2 டைப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கும், குட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பேட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. குட் ஸ்பிரிட் என்னதெல்லாம் செய்யும் இன் ஷார்ட், அது சோலை ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கும். அப்படியே எந்த மனுஷன் தப்பாக காரியம் செய்யணும், அந்த ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிட் அதை மனுஷனோட ஆத்மா பலம் குறைச்சிட்டே இருக்கும். குறைச்சுமே அது பேர் நோய் நொடி இதெல்லாம் வரும். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நல்ல ஸ்பிரிட் அது என்ன? இன்னைக்கு நீங்கள் யாராவது கஷ்டப்பட்ட பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்குறது, அவளுக்காக என்ன நல்ல காரியம் செய்கிறது, யாராவது கஷ்டப்பட்ட ஆள்கள் பாவி மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதோ, அப்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அடுத்தவனுக்காக நல்லா செய்து காரியம் நினைக்கிறதோ, யாராவது நீங்கள் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஏதாவது இது சப்போர்ட் பண்ண என்னது நல்ல காரியம் செய்துட்டு இருந்தால், உங்கள் வாழ்க்கையை அவளுக்காக நீங்கள் ஒப்படைச்சிட்டு இருந்தால், அது என்னதான் அன்றைக்கி அது நல்ல ஸ்பிரிட்டாக உங்கள் இதில் அசம்பிள் ஆகிட்டு கூட்டிகிட்டே இருக்கும். எல்லாம் நல்ல குட் ஹேபிட்ஸ். நாளைக்கு என்னைக்கு சொல்லுவீங்களா, அது மனுஷன் சின்னதில் படிப்பாங்க குட் ஹேபிட்ஸ்னு. அது நல்லா குட் ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா குட் ஸ்பிரிட்டாக உங்கள் சோலில் இருக்கும். அந்த சோல் நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நல்லா காரியம் செய்யுங்க. நல்லா இந்த கையால் நல்லா காரியம் செய்தால் இந்த கைக்கு தெரியாமல் எல்லாம் அமைதியாக யாருக்கும் தெரியாமல் உங்கள் நல்லா காரியம் செய்ய அந்த உங்கள் சோல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே நீங்கள் எப்போ தப்பான காரியம் செய்கிறீங்களோ, அளவுக்கு மிஞ்சி ஆசை, ஏமாத்துறது, போய் தப்பான காரியம் செய்கிறது, ரெண்டாவது யாரை ஏமாத்துறது, ரெண்டாவது யார் கொடுத்து பிடுங்கி வாங்குறது, அடுத்த நிலம் அடுத்த சொத்து இது மேலே ஆசைப்படுறது, எல்லாம் பேட் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம சோலை வீக் ஆகும். இன் ஷார்ட் ஆகணும் தான் நல்ல ஸ்பிரிட் நம்ம எப்போ உருவாக்குறோமோ நம்ம நல்லா நம்ம மனுஷன் மத்தியில் வாழ்வச்சில் அது சோல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு பலம் கிடைக்கும், ரொம்ப பலமாக இருக்கும். ஆனால் எப்போ உங்கள் சோலுக்கு நீங்கள் தப்பாக காரியம் செய்வீங்களோ, தப்பான எண்ணம் லட்சணம் எல்லாம் இருக்கும், அந்த சோல் வீக்காகிட்டே போகும். ஸ்ட்ராங் சோல் இருந்தால் உடலுக்கு தெம்பு கிடைக்கும். அதனால் உங்கள் எந்த சோல் வீக்காக இருக்கோ அதுக்கு உடலில் நோய் நொடி இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். அது பிறகு நம்ம சோல் இல்லை எல்லாமே இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். எந்த மனுஷன் ஸ்பிரிட் பற்றி ஞானம் நல்லா காரியம் செய்யணும், அவன் ஆத்மா அவன்ட்டு நல்ல காரியம் செய்யறதுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். மாறி அது இது செய்யும், மாதிரி குரூம் பண்ணும். இது நல்ல காரியம், இப்படி செய். அவன் நல்ல காரியம் செய்துட்டு அவன் என்ன செய்வானேக்கே, அவன் மனசு சொல்லுறது கேட்கவே மாட்டான். ஃபிசிக்கலி அவைலபிள் நம்ம பிரெயின் தான் இருக்குது, அது மூளை இருக்குது, அது கேட்க மாட்டான். அவன் ஆத்மா சொல்கிறது கேட்பான். ஆத்மா சொல்லி நடக்கச்சில் வாழ்க்கையில் ரொம்ப சுத்தமாக இருக்கும்.
வாழ்க்கையில் ஆத்மா பற்றி பேசிட்டு ஆத்மா கூட இருந்துட்டு வாழ்ந்தது அது வழிகாட்டும். ஆனால் அதுக்காக நேரம் ஆகும். அது கூட நம்ம நல்ல காரியம் செய்து அது க்ரூம் பண்ணி அது நம்ம ஆத்மாவை நம்ம நல்ல நல்ல காரியம் செய்து நம்ம வாழ்க்கையில் வாழ சில நல்ல நல்ல காரியம் செய்யல ஆத்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ நாளைக்கு ஒரு காரியம் இருந்தாலுமே செய்யணுமா செய்யண்டாமா அதுகிட்ட கேட்டுக்க அது சுத்தமாக சொல்லும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். அப்படி நல்லா ஆத்மா இருந்தால் உங்களுக்கு அதுக்கு பேர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கற்றுக் கொடுக்கும். என்ன அது மேலே பரிசுத்தமான ஆவி. அதை நீங்கள் ஒரு இடத்துல நம் வசனத்தில் படித்து பார்ப்போம். த ஸ்பிரிட் இஸ் வில்லிங் பட் த பாடி இஸ் வீக்னு சொல்லுவாங்க. பரிசுத்தமான ஆவி உங்கள்கிட்ட வர்றது விரும்புது, ஆனால் உடலில் தெம்பு இல்லை. எதுக்கு உடலில் தெம்பு இல்லை? ஆத்மாவில் தெம்பு இல்லை, உங்கள் சொந்த ஆவியில் தெம்பு இல்லை. அது ஒரு காரணம். அப்படியே தான் சொல்லப்போனால் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம நல்ல நல்ல காரியம் நல்ல நல்ல விஷயமாக செய்வோமோ நம்மளுக்கு வசனம் எல்லாம் ஆத்மாவில் எழுதி வச்சுருக்கு, எல்லாமே எழுதி வச்சுருக்கு. அது போல் வாழ்ந்து அது சொல்லுது வாழ்க்கையை நம்ம ஆத்மாவில் நம்ம கத்தணும். அதை நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணணும், வசனம் படிக்கணும், ஆராதிக்கணும். பயப்படக்கூடாது. கடவுளால் தான் பயப்படணும். கடவுள் கொடுக்க கடவுள். அவர் ஒரு நாளுமே ஒன்றும் பிடுங்கி வாங்க மாட்டார். அவர் விருப்பத்தால் வாழணும். அவர் விருப்பம் நம்ம விருப்பம் மனசு நம்ம மூளை தான் சொல்லும். இந்த விருப்பத்தால் நம்ம ஆத்மா என்ன சொல்லணும், நம்ம உள்ள சுற்றி இருக்க அந்த ஆத்மா நம்மளை என்ன சொல்லும், நம்ம அந்த ஆத்மாக்கு அல்கோரிதமில் நம்ம வளரணும். அது நம்மகிட்ட என்ன சொல்லுதோ அது பிறகு தான் நம்மளுக்கு புரியும். கடவுள் ஆவி, தேவன் இயேசு ஆவி, பரிசுத்தமான ஆவி நம்ம ஆத்மா ஒரு ஆவி தான். இதை எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதுதான் சொல்லுவாங்க எல்லாம் ஆவி தான். ஆனால் மனுஷன் தான் ஃபிசிக்கலி அவைலபிள். அவன் தான் இதெல்லாம் உருவாக்குவான். அவன் ஆவியால் தான் அவன் ஆத்மாவை படிக்கணும். நம்ம சொல்லுது நம்ம மூளை நம்மளுக்கு என்னது சொல்லி தரும், நம்ம இப்போ என்னது பார்க்கும், நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது, அது மெட்டீரியல்ஸ் திங் தான் சொல்லும். மெட்டீரியல் திங்ஸ் நம்ம கண்ணோட பார்க்குறது, நம்மளுக்கு பணம் வேணும், வீடு வேணும், வசதி வேணும், செல்வாக்கு வேணும். அதுக்கு லிமிட் இருக்காது. அது ஆசைப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் எங்கே லிமிட் வைக்கணுமோ, எங்கே கண்ட்ரோல் வைக்கணுமோ, எங்கே நம்ம லிமிட்டோடு வாழணுமோ அது எல்லாம் நம்ம ஆத்மாவில் இருக்குது. ஆத்மா கேட்டு வளர்ந்தால் நம்மளுக்கு கடவுள் எல்லாம் வார்த்தை எல்லாமே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அது எல்லாமே அதில் சொல்லி வச்சுருக்காரு. அதுக்காக எப்பவும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி அது ஜான் 4:24 என்ன சொல்லுது, இன்றைக்கி கடவுளே ஆவிதான். அதுக்காக நீங்கள் ஆவியில் போன போய் தான் அவர்கிட்ட ஜெபிக்கணும். அது மாதிரி உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஆத்மா தன்னால் சொல்ல ஆரம்பிக்கும். இது வசனம் எப்படி சொல்லுது பாருது, படித்து பாருது. அதுக்கப்புறம் ஞானம் கற்றுக் கொடுக்கணும். ஸ்பிரிட்ஸ் எல்லாம் மாதிரி உங்களுக்கு உங்கள் ஆத்மா ஒரு தடவை அந்த ஆவியல் நீங்கள் நல்ல நல்லா காரியம் செய்து ஆவியல் நிறைஞ்ச பிறகு பரிசுத்தமான ஆவியை அதில் இறங்கும். உங்கள் ஆத்மாவுக்கு அல்கோரிதம் நீங்கள் உங்கள் உடலுக்கு வச்சுருக்கோ அந்த அல்கோரிதமை அந்த பரிசுத்தமான ஆவி சந்தோஷமாக அது வழிகாட்டி கொடுக்கும். அப்போ தான் அபிஷேகம் நடக்கும், அப்போ தான் அற்புதம் நடக்கும், அப்போ தான் கடவுள் விருப்பத்தால் நடக்கும். அல்லாட்டால் உங்கள் ஆத்மா சொல்லுது இது செய்யாது, உங்கள் உடல் சொல்லுது செய். இது டபுள் மைண்ட்னு சொல்லுவாங்க. இது அனுமதி ரொம்ப பேர் மனசில் இருக்கும். ஆனால் ஆத்மா சொல்லி செய்தது தான் காரியம் எப்பவும் சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். இது கேட்டால் அது ஒரு அல்கோரிதம். அது தவிர நீங்கள் வேறு ஒரு இடத்துல போக முடியாது, செய்ய முடியாது. அதுதான் மனுஷன் நம்மளுக்கு நோக்கி வாழ்வி அவளோட மின்க வரணும். இன்னைக்கு ஆவியால் வளரணும், பரிசுத்தமாக வளரணும். கடவுள் பரிசுத்தமான தேவன், நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். கடவுளோட வசனத்தால் கீழ்ப்படி நடக்கணும், ஜெபம் பண்ணணும், நம்பணும், கடவுளை பார்த்து பயந்து வாழணும். மனுஷனை பயப்படவே கூடாது. மனுஷனால் முடியாது, கடவுளால் தான் முடியும். அந்த விசுவாசத்தை ஜெபிச்சுட்டு அவர் என்ன சொல்லுகாரோ, நம்மளை எப்படி தான் நடக்க சொல்லுகாரோ அவர் விருப்பத்தால் தான் வளர பார்க்கணும். எப்பவும் நம்ம மனசில் அவருக்கு நம்ம திருப்தி பண்ணிட்டோமோ, அவரை சந்தோஷப்பட்டுட்டோமோ நம்ம ஆத்மா அவரை தேடி போகும். ஐயா பாரு உன்னை நேசிக்கிறான். நம்ம ஆத்மாவோட சொல்லி பார்க்க பிறப்பையா அல்கோரிதம் மறுபடியும் வளருகான். அவன்ட்டு நீ என்ன கொஞ்சம் உதவி பண்ணு, துணை பண்ணு, அவனுக்காக ஏதோ செய்து கொடு. அது தன்னால் செய்ய ஆரம்பிக்கும். தன்னால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டும், அபிஷேகம் நடக்கும், அவரால் எல்லாம் காரியம் நடக்கும். அப்போ தான் அவர் சொல்லுவார், நான் உன்னை மனுஷன் மத்தியில் தூக்கி வைப்பேன், நான் உன்னை ஆவியோடு நிரப்பி விடுவேன், நீ தொட்ட எறும்பெல்லாம் தங்கமாக மாறும், நோயினுடைய எல்லாம் குணமாக்குறது நான் ஆவி கொடுப்பேன். இன்றைக்கி மனுஷன் வெறுக்கிறான் உண்மைதான். ஆனால் ஒரு காலம் மனுஷனை தேடி இந்த ஊருக்காட்டு இந்த நாட்டில் வெளிநாட்டில் எல்லாம் ஓடி வருவான். அபிஷேகம் கொட்டும் இயேசுவோட நாமத்தால், இயேசுவோட கிருபையால், இயேசுவோட ஆசீர்வாதம். ஆமென்.